கர்த்தரும் மகிமை நிறைந்த தேவனும் ராஜாதிராஜனுமாயிருக்கிற கர்த்தருடைய நாமத்தினாலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே ஒருவரையும் அதிகமாய் இன்னும் பலப்படுத்தி சகாயம் பண்ணுவாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் பிரசங்கி 12வது அதிகாரம் 13வது வசனம். காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக. தேவனுக்கு பயந்து அவர் கற்பனையை கைக்கொள், எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே என்று சொல்லப்படுகிறது. ஆமென். தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, ஆமென், தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனையை கைக்கொள்ள வேண்டும். எல்லா மனுஷர்களுக்கும் இது கட்டளையிடப்பட்டிருக்கிறது. எல்லா மனிதர்களும் செய்ய வேண்டிய கடமை இதுவே என்று சொல்லி அங்கே சொல்லுவதை நாம் காண முடிகிறது. அப்படியானால் தேவனுக்கு பயப்படாத அல்லது தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ளாத அந்த மனிதனுடைய வாழ்வை குறித்து அங்கே கீழே உள்ள வசனம் சொல்லுகிறது, எல்லாவற்றையும் கர்த்தர் நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று பரிசுத்த வேதம் நமக்கு சொல்லுகிறது. நம்முடைய வாழ்விலே நமக்கு கொடுக்கப்படுகிற காலங்களிலே ஆண்டவருடைய நியாய தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உட்பட்டவர்களாய், அழிவுக்குட்பட்டவர்களாய் நாம் அங்கே தண்டிக்கப்படாதபடிக்கு தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்கும் சமாதானமான வாழ்வுக்கும் உரியவர்களாக, தேவனுடைய நன்மைகளை சுதந்திரித்து கொள்ளுவதற்கு பாத்திரவான்களாக, தேவனுக்கு பயந்து நடக்கிற நடக்கையும் அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு வாழ்கிற வாழ்வும் நமக்குண்டாயிருக்க வேண்டும். இது ஒருவருக்கல்ல, எல்லாரும் இதை செய்ய வேண்டும். இது அவர்களுடைய கடமை என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. வேதம் சொல்லுகிறது, தேவனுக்கு பயந்து நடக்கிறவன் அவனுடைய தலைமுறைகள், அவனுடைய குடும்பம், அவனுடைய தலைமுறையாய் ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று நாம் வாசிக்கிறோம். 128வது சங்கீதத்திலே வாசிக்கும் பொழுது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி ஆரம்பித்து கடைசியிலே அவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்குண்டாகும் சமாதானத்தையும் காண்பான் என்று சொல்லப்படுகிறது. அவனுடைய வாழ்வின் ஆசீர்வாதங்கள், அவனுடைய வீட்டின் ஆசீர்வாதங்கள் எப்படி நிறைந்திருக்கும் என்று அங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆனபடியினாலே நம்முடைய விழுந்த ஒரு கடமையாக இதை எண்ணி நம்முடைய வாழ்விலே வேத வசனத்தின்படியாக நம்முடைய வாழ்க்கையை, வழிகளை செவையாக்கி கொண்டு தேவனுக்கு பயந்த ஒரு நடக்கை நம்முடைய வாழ்விலே நாம் அறிவித்து கொள்ளுவோம். நம்முடைய தேவனுக்கு பயமில்லாத வாழ்க்கை, தெய்வ பயமில்லாத செய்கைகள், தேவனுடைய பிள்ளைகள் செய்தாலும் துன்மார்க்கமான மனிதர்கள் செய்தாலும் எல்லாவற்றையும் நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்தி தண்டிக்கப்படுகிறவர்களாய் மாறிவிடுவோம். நாம் தண்டனைக்குரியவர்கள் அல்ல. நாம் பட வேண்டிய தண்டனைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே நம்முடைய பாவங்களுக்காக தண்டிக்கப்பட்டார். ஆனபடினாலே நாம் அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிற, அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் நாம் தண்டனைக்குரியவர்கள் அல்ல. மறுபடியும் ஏற்றுக்கொண்ட பிறகும் தண்டிக்கப்படுகிறோம் என்றால் தெய்வ பயமற்ற ஒரு வாழ்க்கை, தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ளாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் நம்முடைய மறுபடியும் தண்டிக்கப்பட தகுதிய உள்ளவர்களாய் மாற்றப்படுகிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்விலே நாம் தண்டனைக்குரியவர்கள் அல்ல. இஸ்ரவேலுக்குண்டாகும் மகிமையை, இரட்சிப்பை, விடுதலையை காண கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆனபடினாலே இந்த பூமியிலேயும் வரப்போகிற தேவனுடைய ராஜ்யத்திலேயும் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்கும்படி நம்மை ஆண்டவர் அழைத்திருக்கிறார். இந்த அழைப்பிற்கு பாத்திரவான்களாக நடந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோடும், ஒவ்வொரு செய்கைகளிலும் கர்த்தருடைய கற்பனைகளின்படியான செய்கையோடும் நம்முடைய வாழ்வை நாம் அமைத்து கொள்ளுவோம். நம்முடைய மேல் வர வேண்டிய தண்டனைகள் அவர் ஏற்றுக்கொண்டபடினாலே நாம் சுகமாய் வாழவும் நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ளவும் கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. ஆமேன், ஆமேன். செபிப்போம்.
அன்பின் பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல காலை நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. இயேசப்பா, உங்கள் கிருபை எவ்வளவு மேலானது கர்த்தரே. நாங்கள் நியாயமானபடி ஆண்டவரே பாவத்தை செய்தவர்களாய் இருக்கிறபடினாலே தண்டனைக்குரியவர்கள். அந்த தண்டனையை உண்மையில ஏற்றுக்கொண்டு கர்த்தரே உம்முடைய உமக்கு பயந்து வாழவும், உடைய கற்பனைகளை கை கொண்டு வாழவும் எங்களுக்கு கற்றுத்தருகிறீர் ஏசப்பா. நாங்கள் ஆண்டவரே அந்த தண்டிக்கப்பட வேண்டிய இடத்திலிருந்து மீட்கப்பட்ட நாங்கள் மறுபடியும் ஆண்டவரே தெய்வ பயமில்லாமல் நடந்து, தேவனுடைய கற்பனைகளுக்கும் பிரமாணங்களுக்கும் மீறி நடந்து மறுபடியும் தண்டிக்கப்படுவதற்கு ஆண்டவரே நியாய தீர்க்கப்படுதலுக்கு உள்ளானவர்களாய் நின்று கலக்கமடையாதபடி கர்த்தரே ஒவ்வொரு நாளும் உமக்கு பயந்து நடக்கவும், கர்த்தரே ஒவ்வொரு செய்கைகளிலும் உம்முடைய கற்பனையின்படி செய்யவும் கர்த்தர் கிருபையை தாங்க தகப்பனே. நாங்கள் இனி தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் அல்ல, இனி நீ ஆண்டவர் நித்திய ஜீவன் கொண்ட ஆசீர்வாதங்களால் நிரப்பப்பட வேண்டியவர்கள். இதை உணர்ந்து நாங்கள் முன்னேற கர்த்தர் கிருபையை தாரும். ஆண்டவர் அப்படியே செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.